தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஆனால் 3 நாள் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தீங்க, 3 எம்எல்ஏ ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து தாவேக்கால இணைவாங்கன்ட்டு. அதில் ஒரு முன்னாள் அமைச்சர் வந்துட்டாரு. 3 எம்எல்ஏ யாருன்றது தான் ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. இப்போது தளபதி விஜய் அவர்கள் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி செங்கோட்டையன் வந்தால் மகிழ்ச்சி. செங்கோட்டை, ஜார்ஜ் கோட்டை, கரண்ட் எம்எல்ஏ 3 பேர் வந்து தாவேக்காக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. திமுகவா அதிமுகவானா? பார்த்தியா, நேற்று இந்த தகவலை போட்டு எனக்கு 1000 ஃபோனு. எங்கேருந்து இந்த பக்கம் இருந்து வருது, இந்த பக்கம் இருந்து வருது. யார் அந்த எம்எல்ஏ? சொல்லு 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 சொல்லு. யார் அந்த சார்? அதே யார் அந்த சார்? எனக்கு புறா தெரியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்மளுடைய அடி இனிமேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் முன்னாடி என்ன சொன்னேன், திரும்ப நான் மறுபடியும் சொல்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறோம், திமுகவை இங்கேருந்து தூக்குறோம். இனி தாவேக்காவிற்குள்ள ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். தினம் செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலையை தொடங்குவதற்கு எல்லா வேலையும் பார்த்து விஜய் அவர்கள் கையொப்பம் விட்டு விட்டார். விஜயாரோடு மிக பக்கபலமாக இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக நின்றவர். இன்றைக்கு அவர் ரிசைன் பண்ண உடனே அதிமுக வந்து பல குரல்கள் வருகிறது. அவருக்கு பெருசாக வேல்யூ கிடையாது. வேல்யூ இல்லாதவரா மொத்தம் 9 வாட்டி எம்எல்ஏவாக இருப்பார். அவருக்கு என்ன பெரிய வேல்யூ இருக்குது? அவரால் வந்து என்ன செய்ய முடியும்? ரெண்டாவது, அவருக்கு வயசாயிடுச்சு. கலைஞர் எத்தனை வயசு வரைக்கும் உட்காந்துருந்தாரு? 90 வயசுக்கு. புரியுதுங்களா? அப்போ இவருக்கு என்ன வயசாச்சுன்றீங்க? இவர் 77 வயசு இருக்கும். இவர் என்ன நடக்க முடியாமல் தள்ளாடிட்டா கிடக்குறாரு. எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் பல நபர்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு அறிவு இருக்குது, நாங்கள் தான் ஆஹா ஓஹோ ஆஹான்னு வாங்க. புரியுதா? இங்கே அந்த சீன்லாம் கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். வேலை ரொம்ப தரமாக இருக்கும். அப்போ இவரும் சைலண்ட்டு, விஜய் அவர்களும் சைலண்ட்டு சேர்ந்தா வயலண்டா? எப்பயுமே -(-) தான். என்னைக்குமே தளபதி தான் இங்கே. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அந்த ஒற்றை முகத்துக்கு தான் கோடி நபர்கள். எந்த தளபதி அதை சொல்லுங்கள். ஒற்றை முகத்துக்கு கோடி நபர்கள் வந்து நிற்பது எந்த தளபதிக்கு? நீ சொல்லிட்ட. சொல்ற பதில சாவடிச்சுவேன். சொல்லு. ஆனால் சொல்லு. அரசியல்ல 2 தளபதி இருக்காங்கண்ணா. அந்த அரசியல்ல ஒற்றை முகத்திற்கு கோடி நபர் வந்து நிக்கிறானா? யாருக்காக வந்து நிக்கிறான்? காசு கொடுக்காம கோட்டை கொடுக்காம வந்து நிக்கிறது, பேரன்பு கொண்டு வந்து நிக்கிறது யாருக்காக? யாரிடம்? திரு விஜய் அவர்கள். அதுதான் மேட்ரு. இந்த சேட்டை பண்ண தளபதி அன்னைக்கு சொன்னதுதான், ஏன்டா இந்த விஜயை தொட்ட நீ வருத்தப்படுவேன், இந்த ஆட்சி இதோட உங்களுக்கு காலி, மீண்டும் திமுகன்னு சொல்றாங்கல்ல, இது மீளாது திமுக. திராவிட மாடல் 2.0. திராவிட மாடல் 2.0. கடைசி உள்ளது நல்லா சொல்லு. திராவிட மாடல் 2.0. ஓ கிடையாது, அதோட அதேதான் ஊன்னு முடிச்சு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான். இவர்களுக்கு நீங்க இடம் கிடையாது. நான் ஒரு 3 எம்எல்ஏட்ட பேசின விஷயம், ஒரு முன்னாள் அமைச்சர் வருவார்னு சொன்ன விஷயம்லாம் நான் பேசுவதற்கு வெளியில் இதை பற்றி சொல்லட்டுமா நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் பேசுகிறேன். ஓகே, நம்ம ஏனாதாரம்லாம் அது நாகரிகமாக இருக்காது. அவங்கள்ட்ட பேர் சொல்லாமல் சொல்லட்டுமானா சொல்லுங்கன்ட்டாங்க. உதயநிதி பிறந்த நாள் வருது, ஏன் பாட்டெல்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. நேற்றுலாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் யூடியூப்ல. நேற்றுலாம் கேட்டுக்கிட்டு இருந்தேனே. வருகிறார் எவ்வளோ வேலை வெட்டி இல்லாமல் இருந்தா அந்த பாட்டை உட்காந்து வச்சு கேட்டுக்கிட்டேண்ணா. உதயநிதி போடுற பாட்டு நல்ல பாட்டாக இருந்துச்சு, கேட்டேன். உதயநிதி வருகிறார், மாவீரர் வருகிறார். மாவீரர் நெப்போலியனா? மாவீரனோடு வருகிறாரா? மாவீரனாக வருகிறாரா? மாவீரர் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். மாவீரன் நெப்போலியன் தானே? ஆமாம், மாவீரன் நெப்போலியன். அப்போ மாவீரனோடு வருகிறாரா, மாவீரனாக வருகிறாரா? அதே மாதிரி இந்த வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார் உதயநிதி. அப்போ இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்கு. முதல்வர் பதவி. அப்படியா? ஆமாம், துணை முதல்வர் ஆகிட்டாரு, மந்திரி ஆகிட்டாரு, எல்லாமே ஆகிட்டாரு, எம்எல்ஏ ஆகிட்டு. இப்போ முதல்வர் பதவி தான் பாக்கி. ஒன்று பேலன்ஸ்னா அதான் பாக்கி. ஆமாம், அதான் பாக்கி. அது எப்போ கிடைக்கும் அவருக்கு? 2026 கிடைக்கும். 26. ஆனால் உனக்கு நல்லா கிடைக்கும் பார்த்துக்க. இப்போ கமெண்ட்ல நீ வரும்பாரு, வர நீ வந்து என்னது முழு சந்திரமுகியாக மாறிட்டு வர. நீ கலைஞர் எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு? அது தெரியல. நான் அவர் பல போராட்டங்களில் பங்கேற்றிருப்பார், அதனால போயிருப்பார். என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? மக்களுக்கு எதிரான செயல்களுக்கு. அதே தான் தெரியாமல் அதான் கரெக்டு. தம்பி, தொடர்கதையாக இனி அடுத்தடுத்து உங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அப்டேட் இருக்கும். இனி களம் சூடாகி கொண்டே இருக்கும். களம் எந்த அளவுக்கு சூடாகுதோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு எல்லாம் சூடாகும். அப்படியே எல்லாமே கடைசியாக நடிப்பு அரக்கன் அப்படின்னு மாறுவாங்க. அந்த சூடாகி திமுக உள்ள நபர்கள்லாம் நடிப்பு அரக்கன்னு மாறி என்ன. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் தேவ். அண்ணா, 3 நாள் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தீங்க,
3 எம்எல்ஏ ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து தாவேக்கால இணைவாங்கன்ட்டு அதில் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்துட்டாரு. 3 எம்எல்ஏ யாருன்றது தான் ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தெரியுது. எப்படி சேட்டலைட் சேனல் கூட இதெல்லாம் தெரிய வராது? எப்படிண்ணா உங்களுக்கு மட்டும் சொல்லுங்கண்ணா. இல்லை எப்படிதான்றதை விட நம்ம தரவுகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டோம். ஓகே. இப்போது தளபதி விஜய் அவர்கள் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி செங்கோட்டையன் வந்தால் மகிழ்ச்சி. செங்கோட்டை, ஜார்ஜ் கோட்டை. ஆமாம், நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். புரியுதா? ஓகே. வரவங்களை நம்ம வரவேற்கிறோம். இன்னும் 3 எம்எல்ஏக்கள், திரும்பவும் சொல்கிறேன், அந்த 3 எம்எல்ஏக்கள் வருவாங்க. கரண்ட் எம்எல்ஏஸ் நான் சொல்கிறது. கரண்ட் எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ கிடையாது. ஓகே. கரண்ட் எம்எல்ஏ 3 பேர் வந்து தாவேக்காக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. திமுகவா அதிமுகவானா? பார்த்தியா, நேற்று இந்த தகவலை போட்டு எனக்கு 1000 ஃபோனு. எங்கேருந்து? இந்த பக்கம் இருந்து வருது, இந்த பக்கம் இருந்து வருது. யார் அந்த எம்எல்ஏ? சொல்லு 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 சொல்லு. யார் அந்த சார்? அதே யார் அந்த சார்? எனக்கு புறா தெரியும். அது அவங்க டிபார்ட்மெண்ட், அரசியல் தான் நம்ம டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம தெளிவாக சொல்கிறோம், மீண்டும் 3 எம்எல்ஏக்கள் வருவார்கள். ஒரு முன்னாள் அமைச்சர் தாவேக்காவுக்கு நோக்கி வருவார்கள். தளபதி விஜய் அவருடைய கரங்கள் இன்னும் வலு சேர்க்குவார்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்மளுடைய அடி நிமிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் முன்னாடி என்ன சொன்னேன், திரும்ப நம்ம மறுபடியும் சொல்கிறேன், தளபதி விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறோம், திமுகவை இங்கேருந்து தூக்குறோம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இத்தனை ஆண்டு காலமாக நல்லா பாருங்கள், 2 வருஷமாக வந்து யாருமே இன்னும் தாவேக்காக்குள்ளே வராங்கன்ற மாதிரி பெருசாக தெரியல உங்களுக்கு. இனி தாவேக்காவிற்குள்ள ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். தினம் தினம் செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலையை தொடங்குவதற்கு எல்லா வேலையும் பார்த்து விஜய் அவர்கள் கையொப்பம் விட்டு விட்டார். செங்கோட்டைன்னு ஒரு ஆரம்ப புள்ளி தான், இப்போ மையப்புள்ளின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும், செங்கோட்டையின் வரலாறு தெரியும். 8 வாட்டி எம்எல்ஏவாக இருந்தார். அது கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரே தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. எம்ஜிஆர் கூட அவர் வந்து முத சிஎம் ஆனப்போ அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காருன்னா, அதாவது தமிழ்நாடு அரசியலில் ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர் இவர். அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா கூட அவங்க வந்து பிரிஞ்சப்போ, அதிமுக பிரிஞ்சப்போ அவங்க ஜெயலலிதா அணியில் இருந்த கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். ஆமாம், சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு வந்து இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா? ஆமாம், இங்கே வந்து படித்து சொன்ன கேட்டிங்களான்னு நடிப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஒழுங்காக படிக்கிறதுக்கான வேலையை பார்க்கறதுக்கான திட்ட வடிவம் செங்கோட்டை நிறைய இனிஷியேட்டிவ். ஜெயலலிதா பரப்புரை போறப்பெல்லாம் இவர் தான் ரூட் மேப் போட்டு கொடுத்தாரு. கண்டிப்பா விஜய்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தானே. எம்ஜிஆரோடு மிக பக்கபலமா இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு பக்கபலமா நின்றவர். இன்றைக்கு அவர் ரிசைன் பண்ண உடனே அதிமுக வந்து பல குரல்கள் வருகிறது, அவருக்கு பெருசா வேல்யூ கிடையாது. வேல்யூ இல்லாதவரா மொத்தம் 9 வாட்டி எம்எல்ஏ இருப்பாரு. துரைமுருகன் 10 வாட்டி இருந்திருக்காரு. அது எவ்வளவு சீனியர் மோஸ்ட் இருக்கு. ரெண்டாவது, இப்போ மறுபடியும் சில நபர்கள் உடனே வந்து தாவேக்காக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பேசுறாங்க, அப்படி செய்திகள் வந்தோடனே அவருக்கு என்ன பெரிய வேல்யூ இருக்கு, அவரால் வந்து என்ன செய்ய முடியும். ரெண்டாவது, அவருக்கு வயசாயிருச்சு. கலைஞர் எத்தனை வயசு வரைக்கும் உட்காந்துருந்தாரு? 90 வயசுக்கு. புரியுதுங்களா? அப்போ இவருக்கு என்ன வயசாயிருச்சுன்றீங்க? இவர் 77 வயசு இருக்கும். இவர் என்ன நடக்க முடியாம தள்ளாடிட்டா கிடக்குறாரு? கோட்டைன்ற மாதிரி செங்கோட்டைன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் பேருக்கு ஏற்ப வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெபனாக இருக்கிறார். நிதானமாக வந்து அரசியல், இவர் வந்து மற்ற நபர்கள் மாதிரி கிடையாது, நிதானமான அரசியல் நகர்வு. இந்த சில பேர்லாம் வந்து வார்த்தை விட மாட்டார்னா, ரொம்ப எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் பல நபர்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு அறிவு இருக்கு, நாங்கள் தான் ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹான்னு வாங்க. புரியுதா? இங்கே அந்த சீன்லாம் கிடையாது. ரொம்ப சைலண்டாக இருப்பார், வேலை ரொம்ப தரமாக இருக்கும். அப்போ இவரும் சைலண்ட்டு, விஜய் அவர்களும் சைலண்ட்டு சேர்ந்தா வயலண்டா? எப்பயுமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். அதே போல தான் 2 பேரும் வந்து இவருன்னு கிடையாது, நான் சொல்கிறது பல நபர்கள் வருவார்கள். என்னைக்குமே தளபதி தான் இங்கே, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அந்த ஒற்றை முகத்துக்கு தான் கோடி நபர்கள். எந்த தளபதி அதை சொல்லுங்க. ஒற்றை முகத்துக்கு கோடி நபர்கள் வந்து நிற்பது எந்த தளபதிக்கு? நீ சொல்லிருக்க, சொல்ற பதில சாவடிச்சுவேன். சொல்லு ஆனா, சொல்லு. அரசியல்ல 2 தளபதி இருக்காங்கண்ணா. அந்த அரசியல்ல ஒற்றை முகத்திற்கு கோடி நபர் வந்து நிக்கிறானா? யாருக்காக வந்து நிக்கிறான்? காசு கொடுக்காம கோட்டை கொடுக்காம வந்து நிக்கிறது, பேரன்பு கொண்டு வந்து நிக்கிறது யாருக்காக? யாரிடம்? திரு விஜய் அவர்கள். அதுதான் மேட்ரு. இந்த சேட்டை பண்ண 200 ரூபா நானே பேமெண்ட் கொடுத்துட்டு அடிப்பேன் உன்னையா. அந்த பழக்கம்லாம் இல்லைன்னா என்ன சம்பளம் நான் கொடுத்துட்டு உனக்கு உதப்பேன்னு. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்க. தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூ நான் முன்பே சொன்னதான். தளபதியுடைய வேல்யூ என்னன்னு தளபதிக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அவருடைய பலம் என்ன? கூடுதலாக நம்ம சொன்னது தான், ஜனவரி பிப்ரவரி போலனா பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து நிற்கும். தாவேக்க ஒரு அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக வந்து நிற்கும். தளபதி அன்னைக்கு சொன்னதுதான், ஏன்டா இந்த விஜயை தொட்டு நீ வருத்தப்படுவேன், இந்த ஆட்சி இதோட உங்களுக்கு காலி, மீண்டும் திமுகன்னு சொல்றாங்கல்ல, இனி மீளாது திமுக. திராவிட மாடல் 2.0. திராவிட மாடல் 2.0 கடைசி உள்ளது நல்லா சொல்லு. திராவிட மாடல் 2.0. ஓ கிடையாது, அதோட அதேதான் ஊன்னு முடிச்சு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான். இவர்களுக்கு நீங்க இடம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய அதிகார பலம் தளபதி முன்னே எடுபடாது, உங்கள் பண பலம் எடுபடாது. உங்களுக்கு மக்கள் பலம் இல்லவே இல்லை. திமுகவுக்கு தளபதிக்கு கோடி பேர் மக்கள் பலம் நிற்கிறாங்க நம்ம பொழுது, அதுவும் உலகம் முழுக்க நிற்கிறாங்க நம்ம பொழுது. இனி ஜென்மத்துக்கும் திமுக
நீ எத்தனை பேரை வேணால் ஆள் சேர்த்துக்க, என்ன குரலி வித்த காட்டிக்க, நடு ரோட்டில் வந்து கம்பு சுற்றிக்க. இன்னொரு விஷயம்னா, இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோட்டையில் போயிட்டு ராஜினாமா கடிதம்லாம் கொடுத்தாரு சபாநாயகர் அப்பா முன்னாடி. அப்போ வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களை சந்திச்சதாகவும் இன்னொரு தகவலும் வந்திருக்கு. ஒருவேளை திமுக வந்துருங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கும் தம்பி. தளபதி விஜய் அவர்களோடு போக விடாமல் பார்த்துக்கொள்வதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் நிச்சயமாக திமுக வீழ்த்துவார்னு தெரியும். அப்போ அவருக்கு கூடுதல் பலம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த பலத்தை நம்ம வந்து பலவீனமாக்கணும், அவங்க போக விடாமல் செய்யணும்னு இந்த முறை யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் வந்து விஜய் அவர்களுக்கு யாரெல்லாம் பக்கபலமாக இருக்காங்களோ அவங்களுக்கான என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் அவங்களோட வேல்யூ ஜாஸ்தி. ஓகே, தளபதி விஜய்க்கு அரணா பக்கபலமாக நிற்கணும்னு ஒருத்தர் முடிவெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டில் வேல்யூ ஜாஸ்தி. அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு எடுக்கணும் கூப்பிடணும்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ இப்போ மார்க்கெட்டில் வேல்யூ? அப்போ நீங்களாம் கோடியில் போவீங்க போலையே, ஐபிஎல் ஆக்ஷன் மாதிரியே. நான்லாம் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம இன்றைக்கி இல்லை தம்பி, நம்ம என்றைக்கே முடிவெடுத்துட்டோம் தளபதி விஜய்க்கு பக்கபலமாக நிற்கணும்னு. ஏன் அந்த முடிவெடுத்தோம்னாக்கா கொடுங்கோல் ஆட்சியாளருக்கு பக்கபலமாக நிற்கக்கூடாதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, இவர் உண்மையிலுமே மக்களை நேசிக்கிறான்றது அப்பட்டமாக தெரியுது நமக்கு. ஏன்னா அவ்வளோ வருமானத்தை விட்டுட்டு என் மக்களுக்காக வந்து நின்று சமகாலத்தில் இவரோட சண்டை போகிறதுக்கு இன்னும் ஒரு ஆண்மகன் வரணும்னாக்கா பிரபஞ்சம் தேர்வு பண்ணாமல் அவர் வரமாட்டார். அப்போது அந்த நபருக்கு நம்ம பக்கபலமாக நிற்கணும் முடிவு பண்ணியாச்சு. காசுக்காக விலகும்னு நினச்சாக்கா நான் இப்போயே போயிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் நாளைக்கு வந்து தாவேக்காவில் வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க? அப்படியே ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்தா நாளைக்கு தாவேக்கா பக்கம் பல தலைவர்கள் வந்து படையெடுப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே, வாய்ப்பு இருக்காது? பல தலைவர்கள் படையெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஸ்க்ரீனிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம். ஓகே, அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து உள்ளே வருவார்கள். படையெடுப்புலாம் எப்பயோ தொடங்கிருச்சு தம்பி. விஜய் அவர்கள் தான் நின்று நிதானமாக ஒவ்வொரு ஆளாக கரெக்டாக கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாரு. இப்போ ஒரு நான் சொன்னல ஒரு 5 பேருக்கு வந்து அப்ரூவல் சைன் போட்டார். ஆனால் யாருன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏய், அறிவிப்பு அங்கேருந்து வரணும்ப்பா, என்கிட்ட வரக்கூடாது. நான் வந்து என்ன சொல்கிறது, என்ன நடக்கும், நான் ஒரு 3 எம்எல்ஏட்ட பேசின விஷயம், ஒரு முன்னாள் அமைச்சர் வருவான்னு சொன்ன விஷயம்லாம் நான் பேசுவதற்கு வெளியில் இதை பற்றி சொல்லட்டுமா நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் பேசினேன். ஓகே, நம்ம ஏனாதாரம்லாம் அது நாகரிகமாக இருக்காது. அவங்கள்ட்ட பேர் சொல்லாமல் சொல்லட்டுமானா சொல்லுங்கன்ட்டாங்க. அவங்க அனுமதியின் பேரில் தான் நம்ம சொன்னோம், இல்லாட்டி நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ரகசியமாக சில நகர்வு நகர்த்துவதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா அரசியலில் நம்பிக்கை என்பது முக்கியம், நாணயம் என்பது முக்கியம், நேர்மை என்பது முக்கியம். அது தளபதியோடு இருப்பவர்களுக்கு இருக்கும். இப்போ 2026 தேர்தலுக்கு இப்போயே தாவேக்கா அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க? தாவேக்கா எப்போவோ அடிச்சு ஆரம்பிக்கிறதுக்கான வேலையே தொடங்கிருச்சு. இன்னும் அடிக்க தான் ஆரம்பிக்கல. அடிக்கணும் ஆரம்பிக்கல. அதுக்கே வந்து திமுக பல விமர்சனத்தை முன்னாடி வைக்கிறாங்களே. வச்சுட்டு போ, உனக்கு அதானே தெரியும். உனக்கு அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய தெரியுமா? ஏன் செய்ய தெரியாது? செய்கிறாங்களே. என்ன செஞ்சாங்க? உதயநிதி பிறந்தநாள் வருது, ஏன் பாட்டெல்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. நேற்றுலாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் யூடியூப்ல. நேற்றுலாம் கேட்டுக்கிட்டு இருந்தேனே. வருகிறார் உதயநிதி இல்லாமல் இருந்தா நீ அந்த பாட்டை உட்காந்து வச்சு கேட்டுக்கிட்டேன்னா. உதயநிதி போடுற பாட்டு நல்ல பாட்டாக இருந்துச்சு, கேட்டேன். உதயநிதி வருகிறார் வருகிறார் மாவீரர் வருகிறார். மாவீரர் 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 நெப்போலியனா? மாவீரர் மாவீரனோடு வருகிறாரா, மாவீரனாக வருகிறார்? மாவீரர் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். மாவீரன் நெப்போலியன் தானே? ஆமா, மாவீரன் நெப்போலியன். அப்போ மாவீரனோடு வருகிறாரா, மாவீரனாக வருகிறாரா? மாவீரன் நெப்போலியன், பிரெஞ்சு ரெவல்யூஷனிஸ்ட், அவர் மாதிரி வருகிறார். தமிழ்நாட்டில் நெப்போலியன் இருக்குல்லப்பா, நடிகர் இருக்காருண்ணா, திமுக இருந்தாருண்ணா. அவரும் இப்போ வந்து எங்கேயோ இருக்கார், ஜப்பானோ அமெரிக்காலேயும் எங்கேயோ இருக்காரு. உனக்கு தெரியல நான் என்ன சொல்றேன்னு? தெரியல, எனக்கும் புரியல. சரி, ரைட், வந்துரு. அதே மாதிரி இந்த வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார் உதயநிதி. அப்போ இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்கு. முதல்வர் பதவி. முதல்வர் பதவி அப்படியா? ஆமா, துணை முதல்வர் ஆயிட்டாரு, மந்திரி ஆயிட்டாரு, எல்லாமே ஆயிட்டாரு, எம்எல்ஏ ஆயிட்டு. இப்போ முதல்வர் பதவி தான் பாக்கி. ஒன்று பேலன்ஸ் அதான் பாக்கி. ஆமா, சரி, அதான் பாக்கி. அது எப்போ கிடைக்கும் அவருக்கு? 2026 கிடைக்கும். 26. ஆனால் உனக்கு நல்லா கிடைக்கும் பார்த்துக்க. இப்போ கமெண்ட்ல நீ வரும் பாரு, வர நீ வந்து என்னது முழு சந்திரமுகியா மாறிட்டு வர நீ இருக்கிறத இருக்கிறத பேசுங்க. 2026 அவர் வந்து இப்போ சிஎம் ஆயிடுவாரு. இல்லை, நான் வாய்ப்பு இருக்குன்றேன். வாய்ப்பு? நீ ஓட்டு போடுவியா? நான் அப்படின்னா சொல்றது உங்க முன்னாடி அதெல்லாம் தனிப்பட்ட உரிமை. போடலாம், போடாமலையும் போகலாம். இப்போ அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். நீ வாய்ப்பு இருக்குண்ணே. ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க சொல்லுங்க. உனக்கு அரசியல் தான் தெரியல, ஊடகவியலாளர்ல சமூகத்தில் என்ன நடக்குதுன்னா தெரியுதா தெரியலையா? நான் இது ஏன் குரல்னா மக்களோட குரல். இங்கே பாரு, உன் குரல்னு சொன்னாங்க நான் ஒத்துப்பேன். மக்கள் குரல்னு சொன்னா சமாளி வாங்குவேன். ஏன்னா அவர் எந்த நம்பிக்கையில் அவங்க வருவாங்க சொல்லுங்க. நான் இப்போவும் கேட்குறேன், எஸ்ஐஆர் என்பது அது எவ்வளோ பெரிய முறைகேடு இருக்குன்னு நீங்களும் சொல்கிறீங்க, திமுக சொல்கிறேன்ல. முதலமைச்சருடைய தலைமையில் ஏன் தீர்மானம் நிறைவேற்றலை? ஏன் தமிழ்நாடு அரசு சார்பாக நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போய் இதற்கு வந்து தடை விதிக்கணும்னு சொல்லலை? இதை தாண்டி ஒரு முதலமைச்சர் என் மாநிலத்தில் எஸ்ஐஆர் என்பது ஓட்டு திருடக்கூடிய ஒரு பெரும் வேலையை செய்து கொண்டிருப்பது அப்படின்றதுனால எஸ்ஐஆர் ஃபார்ம் யாருமே மக்கள் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணி தர வேண்டாம்னு ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல? ஏன்னா அவங்க குற்றச்சாட்டே ஓட்டு திருடுன்னு தான். நான் சொல்லலை,
திமுக ஓட்டு திருடுன்னு சொல்கிறாங்க, ராகுல் காந்தி சொல்கிறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்தியா கூட்டணின்னு சொல்கிறீங்க, நான் தான் இந்தியாவை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறீங்க. மம்தா பானர்ஜி பேரணியன் பண்ணிட்டு இருக்காங்க எதிரியா. நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் யாரும் அந்த ஃபார்மை பூர்த்தி பண்ணி தர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், ஏன் சொல்லலை? இல்லைண்ணா, முதல்வர் தான் சொல்கிறாருல்ல, நான் வந்து ஒழுங்காக பண்ணுங்க, டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்க அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்புறம் ஆள் போடுறீங்க? பிஎல்ஓ எதுக்கு போடுறீங்க? பிஎல்ஓ ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷன் கமிஷன் கீழே வந்துருவாங்கண்ணா. எலெக்ஷன் கமிஷன் கீழே ஏன் ஸ்டேட்டுக்குள்ளே செய்ய யார் சிஎம்? ஸ்டாலின் அவர்கள். அப்போ ஏன் செய்ய அனுமதிக்கிறீங்க? என் ஸ்டேட்டு இதில் நிறைய குளறுபடி இருக்குது, நிறைய பேர் ஓட்டு வந்து இங்கே காணாமல் போகுது. அப்போ என் ஸ்டேட்டுக்குள்ளே எலெக்ஷன் முடியறதுக்கு மட்டும் இந்த வேலையை செய்யக்கூடாது. நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் மறுவாட்டி வந்து இப்போ நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டுக்கு போச்சுன்னா இவங்களுக்கு தானே தலைவலி ஆயிரும். போட்டோம். இப்போ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் என்ன சொல்லணும்? இதில் இவ்வளோ குளறுபடி இருக்குன்னு சொல்லணும். அதானே உங்கள் வேலை. இவரும் போயிட்டார்ல கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கு எங்கே போனார்? கோர்ட்டில் போயிட்டு சொன்னாங்க எஸ்ஐஆர் வந்து தடை பண்ணோன்னாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, நடத்தணும்னு கோர்ட்டே சொல்லிருச்சு. தம்பி, ஒரு ஸ்டேட்டில் ஒரு கோர்ட்டு சொல்லுதுனாக்கா கோர்ட்டு கூட தான் திருடக்கூடாதுன்னு சொல்லுது, கொள்ளடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது, மணலை திருடக்கூடாதுன்னு சொல்லுது, சாதியை பார்க்கப்பட்டு ஊட்டக்கூடாதுன்னு சொல்லுது, சாராயம் இங்கே வைக்கக்கூடாது, கள்ள சாராயன்னு சொல்லுது. தமிழ்நாடு நடக்குதா நடக்கலையா? நடக்குது. போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, நடக்குதா நடக்கலையா? கோர்ட்டு சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே கிளுகிள்னு செஞ்சு கிழிச்சிட்டீங்களா? இது ஒன்று தான் பெண்டிங் வச்சுருக்கிறதுக்கு. மக்களுக்கு அது சிக்கலாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபார்ம் இருக்குல்ல, ஒருத்தர் ஃபார்ம் வாங்குறாங்க, ஃபார்ம் வயசானவங்களாம் சில இடத்துல எங்கேயா வச்சிடறாங்க, மறந்துட்டு குளறுபடி ஏகப்பட்டது இருக்கு. கேளுங்க, இதில் என்ன பேசிக் குளறுபடின்னு. அந்த ஃபார்ம் மிஸ் ஆயிடுச்சு, திருப்பி அந்த ஃபார்ம் அவங்களுக்கு கிடைக்காதாமே. இல்லை, அது ஆன்லைனில் கூட பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? அதுக்கு தனியாக எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போயிட்டு அவங்க என்னது ஓட்டுற அந்த நம்பர்லாம் போட்டாலே வரும்ன்றாங்க. அதெல்லாம் வந்து பாமர மக்களுக்கு தெரியும், புரியாது, அது கஷ்டம் தான். பாமர மக்கள் ஆன்லைனில் உட்காந்து செய்கிறாங்களா? தம்பி, இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ட செய்வான். கரெக்ட். கிராமப்புறங்களில் வயதானவங்களுக்கு அந்த ஃபார்மை கொடுக்குறாங்க, மிஸ் ஆயிடுச்சு, காணா போச்சுன்றாங்க. சில பேர் கண்ணு தெரியாமல் அந்த பேப்பர் ஏதோ ஒரு பேப்பர் நினச்சிட்டு வீட்டில் நாய் பூனை ஏதாவது இதாயிடுச்சுனாக்கா எடுத்து போட்டுறாங்க வச்சு. நடந்துச்சு இது, அதனால சொல்கிறேன். நடந்து வந்து பிஎல்ஓ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆளுந்தரப்புலேருந்து எங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ற மாதிரி பெண்மணி தற்கொலை பண்ணிட்டாங்க தெரியுமா? இஸ்லாமிய பெண். அப்போ இவ்வளோ நடந்த பிறகு எனக்கு என்னன்னு மெத்தனமாக இருக்கிறீங்கனாக்கா யார் கூட யார் கூட்டன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? நீங்கள் அதை விட்டுட்டு விஜய் சொல்கிறீங்க எல்லாரும். புரிஞ்சுங்க மக்கள். நம்ம திரும்பவும் செங்கோட்டையன் மேட்ருக்குள்ளே வருவோம். இப்போ செங்கோட்டையன் இந்த சைடு வராரு, அடுத்தபடியாக அண்ணாமலை தனி கட்சி, அப்புறம் ஓபிஎஸும் சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட அந்த கழகமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லாரு. என்னது அதிமுக உரிமை மீட்பு குழுவாக இருந்துச்சு, அந்த கழகமாக மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ரெண்டு பேரும் கட்சியாக ஆரம்பித்து தாவேக்கா பக்கம் வர வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்கு மத்திய ரீதியாக ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பதற்கு அண்ணாமலை பேரை வந்து அமித்ஷா டிக் செய்து விட்டார். ஓகே. ஸோ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்களின் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே. தமிழகத்துடைய பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்க போகிறாங்களாம் பாஜக சார்பாக. ஓகே. அது மாதிரியான விஷயங்களை இப்போ செலக்ட் பண்ணுறதுனால அண்ணாமலை இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. டிடிவி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஓபிஎஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இவர்களை தாண்டி மிக முக்கியமாக நான் சொன்னது போல் கரண்ட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் பல பேர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, வராங்க. அடுத்தடுத்து நிறைய கட்சிகள் வந்து சிறிய சிறிய கட்சிகள் இருக்கு இல்லையா, ஆமாம், அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதியோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர் வெயிட்டிங். ஏன்னா இங்கே விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையும் இப்போ ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்காக வந்து இப்போ சைன் பண்ணிக்கிட்டே வராரு. இப்போ ஒரு 5 பேருக்கு சைன் பண்ணியிருக்காரு, அடுத்து ஒரு 5 பேருக்கு வந்து அடுத்து கூடிய சீக்கிரம் வரும்பொழுது இனி உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும். பரவாயில்ல. வந்து விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கா டிஎம்கே தானே, அப்போ கிட்டத்தட்ட அப்படி தானே போகிற மாதிரி இருக்குது. எப்போயுமே தாவேக்கா வைசஸ் டிஎம்கே 2026 வரைக்கும். அதுக்கப்புறம் டிஎம்கே கிடையாது. டிஎம்கேவே கிடையாதா? டிஎம்கே கிடையாது, எதிர்கட்சி வரிசையிலும் கிடையாது, தாவேக்கா தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வேறு எதிர்கட்சிக்கு யார் வராங்களோ அவங்கள பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி நடத்தி திராவிட மாடல் 2.2 கனவோட போயிடும்ன்றீங்க. கனவுல கூட காணாதன்றேன். கனவு காண்றது எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அதை நீங்க சொல்லக்கூடாது. அந்த கனவுல என்னென்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் உதயநிதி அவர்கள் பிறந்த நாள் வருது, கட்சி சார்பாக ஒரு பாட்டம் வெளியிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து கலைஞர் அவர்கள் ஒரு ஜெயிலில் இருக்கிற பார்க்குற குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஸ்டாலின் அவர்கள் காட்டுற மாதிரி அந்த சீன்லாம் வந்துச்சு. பார்த்தீங்களா, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. மிஸ்ஸா காலத்துலேருந்து எவ்வளோ ஒரு சித்திரவதையை சந்திச்சிருப்பாரு. மிஸ்ஸா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். சரி சரி, பரவாயில்லடா, நீ நல்லா படிச்சிருக்கடா. சாருக்கு தான் அவர் விளக்கம் தெரியலையா, உனக்கு தெரியுது, சொல்லு. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ சித்திரவதைப்பட்டிருப்பாரு ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்துருப்பாங்கல்ல, எல்லாம் பார்த்ததுனால 2026 டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். கலைஞர் ஜெயிலில் இருக்கும்பொழுது உதயநிதி கையில் வச்சிருக்க மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கு. இல்லை, அது ஸ்டாலினா? அந்த குழந்தையே நீங்கள் தான்றாங்களா, அந்த குழந்தை யாரு, ஸ்டாலினா உதயநிதியா? அது டவுட் எனக்கும் இருந்துச்சுன்னா அந்த டவுட் நீங்களே. உதயநிதிக்கு வரக்கூடிய பாட்டு, கலைஞர் சிறையில் இருக்காராம், குழந்தைய கொண்டு வந்து கையில் வச்சிருக்காங்க. ஆமா, என் குழந்தைன்னு வந்து காட்டுறாரு. எப்படி? அப்பா, எனக்கு குழந்தை பிறந்துச்சுப்பா, உதயநிதி பிறந்திருக்காருப்பா, பாருங்கப்பா அப்படின்னு காட்டுறாரு ஜெயிலில் வந்து. ஆமா, சரி சரி சரி. கலைஞர் எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு? அது தெரியலண்ணா எனக்கு. அவர் பல போராட்டங்களில் பங்கேற்றிருப்பாரு, அதனால போயிருப்பாரு. என்ன போராட்டம்? ஏன்னா போராட்டம், மக்களுக்கு எதிரான செயல்களுக்கு
அதே தான் கட் கட் தெரியாம வந்தாலும் அதான் கரெக்ட். மக்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு செயல் செஞ்சு உள்ள மக்களுக்கு எதிராக அநீதி நடந்திருக்கும், அதை எதிர்த்து கேட்டு சிறைக்கு சென்றிருக்காரு. இதான் நான் சொல்ல வந்தேன். எந்த தப்பும் இல்லப்பா, ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தரவல் இருக்கணும்ல. இதுக்காக தான் போனாரு, இந்த இதுக்காக போனாரு, எதுக்காக போனாரு இல்ல, அது தெரியல. நீங்க இவர் ஜெயிலில் இருக்காரா, அவர் தூக்கி கொண்டு கொடுக்குறாங்களா, அப்படியே வந்து தூக்குறாங்களா, அப்படியே பேண்ட் ஷார்ட் வைக்கிறாங்களா, தூக்கணும் அந்த குழந்தையே நீங்க தான் வந்து நிக்கிதான். அதுக்கப்புறம் இவர் கலைஞர் போலே வராராம். கலைஞர் மாதிரியே வந்து என்ன செய்ய போறீங்க இப்ப? கலைஞர் போலவே அவரோட வரலாறு படைக்க வருகிறார் உதயநிதி. அப்ப இவரும் புக் எழுதுவாரா? எழுதுவாரு. ஏன் என்ன தப்பா? தப்பான புக்கும் எழுதியிருக்காருல்லப்பா, அதனாலதான் கேட்டேன். புக் அப்படிலாம் எழுதுவாரா? தெரியல. வான் நல்ல கோழி book எழுதுவாரு. வாலிபு வருது. கருப்பு சிவப்பு தான் நிறனும் பேர் புக்குலாம் விட்டாங்க. கருப்பு சிவப்பு புக் எழுதுனது வேற ஆளுப்பா, அதுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்ல இல்லை. சொல்றேன். சரி, இப்போ நான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. உங்களில் ஒருவன் முதல்வர் எழுதின புக்கு. உங்களில் ஒருவன். கமலஹாசன் படம் பேர் மாதிரி இருக்குது. அது படம், நான் இது புக்குன்னு. தம்பி, நான் உதயநிதிக்கு நிறைய பேர் புக்கு கொடுக்குறாங்க, அதை அவர் படிக்கிறாரு. படிப்பாரு. என்னது? என் வீட்டில் போய் படிப்பாரு. ஏன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, நோ கமெண்ட்ஸ். படிப்பாருண்ணா, அவர்னா துணை முதல்வராக இருக்காரு, பல புக்கு வரும், படிப்பாரு. அப்போதானே உதயநிதி ஓப்பனிங் ஷாட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா குதிரையில் அப்படியே பயங்கரமாக வர மாதிரி. ஆமாம், மாவீரர். எவ்வளோ வேணாம், அதுக்குள்ள நான் போவேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மாவீரன், அதான் நான் திரும்ப கேட்கிறேன். மாவீரனா வரையா, மாவீரனோடு வரையா என்னன்றது ஒன்று. எவ்வளோ வேகமாக குதிரையில் வரீங்களோ அதே போல் யானையின் முன் குதிரை அதே மாதிரி தலைதறிக்க பிடரில் அடித்து ஓடும். இந்த வரலாறு தான் 2026 நடக்கும். நீ எவ்வளோ வேகமாக வரையோ அவ்வளோ வேகத்துக்கு நீ ஓடத்தான். வாகை சூடும் வரலாறா? வாகை சூடும் வரலாறு. அதுவும் காப்பி. கெபரு எல்லா வரியும் காப்பி, எல்லா டியூன் அதே மாதிரி காப்பி. விஜய் அவர்கள் ஒன்று செஞ்சால் அதே மாதிரி தளபதி இங்கே உட்காந்துட்டு தளபதி செய்கிறத பார்த்துட்டு இவரும் நானும் தளபதி தான்ட்டு உள்ளே வந்து இவர் ஒரு பாட்டுக்கு யார் நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு காஸ்டியூம் செய்கிறது. இவருக்கு பாட்டு போட்டோன்னே போயிட்டு அப்பா 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 எனக்கும் அதே மாதிரி பாட்டு வேணும்ப்பான்னு அடம் பிடிச்சிருக்காராம். நான் சொல்லலை, வந்துச்சு பதிவில். அதே மாதிரி ஒன்று இவருக்கு ஒரு பாட்டு குதிரையில் உட்காந்து கிடக்கிடன்னு வராராம். இதெல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் இது எப்படின்னாக்கா விஜய் அவர்களுடைய சாங் வந்தப்போ குதிரையில் வர மாதிரி ஒரு சாங் வந்துச்சு பார்த்தீங்களா? அதே போல் அப்போது சொந்தமாக எதாவது செய்கிறானா, எதையுமே சொந்தமாக செய்கிறதில்ல. இவர் என்ன செய்கிறாரு அப்படியே காப்பி அடிச்சுட்டு எங்களுக்கு அறிவு இருக்குன்றது. நல்லா தமிழ் சொற்கள் நிறையா இருக்குது. சரி, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு இதுக்கிறதுக்காக நான் அமைதியாக கடந்து போகிறேன். நம்ம நடப்பு அரசியல் பற்றி நம்ம இன்றைக்கி நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. தம்பி, தொடர்கதையாக இனி அடுத்தடுத்து உங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அப்டேட் இருக்கும். இனி களம் சூடாகி கொண்டே இருக்கும். களம் எந்த அளவுக்கு சூடாகுதோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு எல்லாம் சூடாகும். அப்படியே ஓகே, எல்லாமே கடைசியாக நடிப்பு அரக்கன் அப்படின்னு மாறுவாங்க. மண்ட சூடாகி திமுக உள்ள நபர்கள்லாம் நடிப்பு அரக்கன்னு மாறி என்ன அப்படியே கிறுக்கு பிடிக்கிற அளவுக்கு போகும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இனிமேட்டு அடி ஸ்ட்ராங்கா. ஏன்னா தளபதி முன்பே சொன்னதான், ஏன்டா அந்த விஜயை தொட்டேன்னு சொல்லி நீ வருத்தப்படுவேன், ஏன்டா என் மக்களை தொட்டேன்னு வருத்தப்படுவேன், உங்களை அத்தனை பேரையும் நாங்கள் நடிப்பு அரக்கனா மாத்திரம் சொல்லி அந்த 2 நாளில் ஒருத்தர் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் லைனா எனக்கு தெரியும் தம்பி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்க, எவ்வளோ பேர் என் கூட பேசுகிறாங்க, எவ்வளோ பேர் தளபதி பேசுகிறாங்கன்னு தெரியும். நான் இப்போதைக்கு அனுமதியின் பேரில் எதை சொல்லணுமோ அதை சொல்கிறேன். சில விஷயங்களே வெறியாவது. யாருன்னா சொல்லுங்கண்ணா, வெயிட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே எப்படி இருக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வாரியார்ஸ் நீங்களாச்சும் கேளுங்க, அண்ணன்ட்ட சொல்ல மாட்டுறாரு. பாருங்க, ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும்ல. எப்பயுமே கிளைமேக்ஸை முன்னாடியே சொன்னால் சஸ்பென்ஸ் இருக்காது தம்பி. ஓகே, தெரியாமே இருக்கட்டும், அதான் ரொம்ப நல்லது. விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி வெயிட்டிங்லே துப்பாக்கி ஏற்றணும். ஓகே, வெறி ஏற்றணும். ஏற்றுறோம் நம்ம. ஓகேண்ணா, நன்றிண்ணா. நன்றி தம்பி.